நாம் உண்ணும் உணவு உடலை மட்டுமல்ல குணங்களையும் வளர்க்கின்றது. சாத்வீகமான உணவுகள், அதாவது இனிப்பு சுவை மற்றும் காரம் புளிப்புத்தன்மை இல்லாத சுவை கொண்ட உணவுகள் பொறுமை, அன்பு, அமைதி போன்ற குணங்களை வளர்க்கின்றது. கார சுவை கொண்ட உணவுகள் கோபம், விடாமுயற்சி போன்ற குணங்களை வளர்க்கின்றது. புளிப்பு சுவை கொண்ட உணவுகள் முயற்சியின்மை, சோம்பல் போன்ற குணங்களை வளர்க்கின்றது. இன்றைக்கு நாம் உண்ணும் உணவு நாளாம் நாள் நம் மனமாக மாறுவதாக சொல்லப்படுகின்றது. அதனால்தான் நம் முன்னோர்கள் ஏகாதசி அன்று விரதம் இருந்து சாத்வீக உணவுகளை உட்கொண்டால் அதிலிருந்து நாளாம் நாள் பௌர்ணமியில் அது அமாவாசையாக வரும். இந்த நாட்களில் பொதுவாக மனதில் எண்ண அலைகள் கட்டுப்பாடின்றி வருவது இயற்கை. ஏகாதசி அன்று சாத்வீக உணவு உட்கொண்டால் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும்.